கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டுத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. தை திங்கள் 5ஆம் நாள் ஆட்டுத் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இந்த விழாவில் கடலூர், முதுநகர், புதுநகர், தாழங்குடா, குண்டவுக்காடி, மஞ்சகுப்பம், மாதிரிகுப்பம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன. இதனையடுத்து இந்த உற்சவ சுவாமிகள் தென்பெண்ணை ஆற்றில் புனித தீர்த்த வாரி செய்து ஆற்றங்கரையில் வரிசையாக நிற்கின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் விழா என்பதால் இதனை காண கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், புவனகிரி, விருதாச்சலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர். பொதுமக்கள் ஆற்றில் நீராடி தங்கள் கொண்டு வந்த உணவினை உண்டு மகிழ்ந்தனர். மேலும் இந்த திருவிழாவில் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் இருக்க கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் உத்தரவின் பேரில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆட்டுத் திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் களை கட்டியுள்ளது. எம்நாடு செய்தியாக கடலூரிலிருந்து கொளஞ்சிநாதன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.